Hello friends, welcome to Aasathal Samayal. இன்னைக்கு Aasathal Samayalல நம்ம ஒரு மசாலா சீஸ் டோஸ்ட் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ், சீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி செய்யறதுனால இது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும், அதே சமயத்துல நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுங்கறத பார்த்துடலாம். இப்போ இந்த மசாலா சீஸ் டோஸ்ட் செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதில் வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே இதில் வந்து பொடியாக கட் பண்ண கேப்சிகம் ஒன்று இருக்குது, அதை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கேப்சிகமோட கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோட ஒரு கேரட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ ஒரு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இடையில நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வெந்து அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 4-5 ட்ராப் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது கேஸில் ஒரு தவா வச்சுருக்கேன். இந்த தவா நல்லா சூடாகட்டும். தவா சூடானதும் இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் வந்து நம்ம 2 ஸ்லைஸ் பிரெட் வச்சிடலாம். நான் இன்றைக்கி வீட் பிரெட் எடுத்திருக்கேன், நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இது ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனோன்னா நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம கேஸை ஃபுல் சிம்மில் வச்சு பண்ணணும், இல்லைன்னா கருகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது மேலே கொஞ்சம் போல் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி க்ரீன் சட்னி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங் இது மேலே அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் துருவின மொசரல்லா சீஸ் இது மேலே அப்ளை பண்ணுறேன். இது வந்து நம்ம பீஸாக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த சீஸு. இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டுட்டு கேஸை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ இந்த பிரெட் வந்து 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிட்டு நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா சீஸ் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ராஜி.